டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐயா வைகுண்டருக்கு அவ்வப்பெயர். சாமித்தோப்பு தலைமைப்பதி மூத்த குருபால பிரஜாபதி அடிகளார் தேர்வு ஆணையத்திற்கு கண்டனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்றது. இதில் ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தும் வகையில் கேள்வி இடம்பெற்று சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டரின் பெயரை முடிவெட்டும் கடவுள் என்று மொழிபெயர்த்து தேர்வு ஆணையத்தின் இழி செயலுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியில் உண்மைக்கு புறம்பாக கொச்சைப்படுத்தும் கேள்வியை அமைத்த அதிகாரிகளை கண்டுபிடித்து மக்கள் முன் நிறுத்தி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் இதுபோன்று தவறு நடக்காமல் இருக்க வேண்டுமானால் பொது வெளியில் அவர்களை நிறுத்த வேண்டியது அரசின் கடமை என சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் சாமி தலைமைப்பதியின் மூத்த குரு பால பிரஜாபதி அடிகளார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைக்க ஆசைப்பட்டார். முடிசூடும் பெருமாள் என்று சொல்வது தலையில் முடிசூடிக் கொள்வது, அதாவது கிரீடம், ஒரு மகுடம் சூடிக்கொள்ளுகிற கூடிக்கொண்டு ஆளுகிற பெருமாள். பெருமாள் என்று சொன்னால் ஆளுகிறவன் இல்லை, பெருமாள். பெருமாள் என்ற பெயரே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இன ஜாதிகள் வைக்கக்கூடாதுன்னு அது கொடுமையாக சட்டம் இருந்தது. இவர்களுக்கு சின்ன சின்ன பெயர் தான் வைக்கலாம், பெருமைப்படுகிற பெயர் வைக்கக்கூடாது. அதாவது யாராக இருந்தால் தங்களுடைய பிள்ளையை அரசன் என்றும் தெய்வங்களுடைய பெயரை வைத்து அழைக்கத்தான் ஆசைப்படுவார்கள். இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாக அன்றைய பெயரை முடிசூடும் பெருமாள் என்று வைக்கக்கூடாதும் என்பதற்காக முத்துக்குட்டி என்று வைத்துக் கொண்டார்கள். இல்லை, அவருடைய பெயர், அவருடைய காலத்தில ரெக்கார்டுகள், பிரமாணங்கள் எல்லாமே முத்துக்குட்டி என்றுதான் இருக்கிறார். ஆனால் அவர் தெய்வீகம் பற்றி வைகுண்டராக நாராயணனுடைய அவதாரமாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் அவரை தெய்வமாக வணங்குகிறார். 200 ஆண்டுகளாக கொடியேற்றி கொடியரைக்கு விழா நடத்தி தேரேறி தெருவீதி வளம் வந்து சேவை செய்த மக்கள் சுற்றி நிற்க சமத்துவமாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பேசுகிறார்கள், முதலாக இந்த மண்ணிலே சமத்துவத்தை சொன்னவர், சகோதரத்தை சொன்னவர் என்று இவருக்கு பெருமை வந்தவுடனே சற்று துணுக்கிட்ட அந்த மேல்மட்டத்தினர் இவருடைய வரலாறு வெளிக்கொண்டு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். பாடத்திட்டத்திலே வைகுண்டருடைய வரலாறு இருந்திருந்தால் இந்த தவறு நிகழ்ந்திருக்காது. எத்தும் பிடியும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில யாரையோ கேட்டு யாரும் செய்கிறார்கள். அப்ப இது அதிகாரிகள் செய்கிற தவறு என்று சொல்லுகிறார்கள். அதிகாரிகள் தவறு செய்வதற்கு, அவர்களை மாற்றம் செய்வதற்கோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ கூட அரசுக்கு உரிமை இருக்கிறது. அரசு வைத்திருப்பதோ அதிகாரிகள். அப்போ ஒரு அதிகாரி குழு வைத்தால் அந்த குழு தமிழ் அறிந்திருக்க வேண்டும், வரலாறு அறிந்திருக்க வேண்டும். அப்படியாவது அந்த பாடத்திட்டம், பிள்ளைகளுக்கு வைக்கிற பாடத்திட்டம் என்ன நினைப்பார்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம்? அப்ப இவர் முடிசூடும் பெருமாள், முடி வெட்டும் பெருமாள் அல்ல. அப்படி ஒருவேளை இருந்திருந்தா சொன்னா குற்றம் இல்லை, அது மட்டும் இல்லை. நாங்களாம் ஜாதி நினைப்பதே இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், பிரச்சனை எங்குதான் வருகிறது. எங்களே ஜாதி சொல்லி தாழ்த்த பார்க்கிறார்கள். நாங்கள் மேல் வந்துவிடக்கூடாது ஐயாவளி என்பதில் ரொம்ப கவனமாக ஆதிக்க சக்தி ஒரு பக்கம், சுயமரியாதை பேசுகிறோடு அதே தான் செய்கிறார்கள். காரணம் அவருடைய பெயர். ஏன்னா பெரியார் இந்த மண்ணில் வருவதற்கு முன்னதாக சமத்துவத்தை சொல்லி, ஒரு இடத்து நீர் சொல்லி, எழுத்து பெண்கள் உரிமைக்காக சம உரிமை, 50% பெண்ணுக்கு உரிமை என்பதெல்லாம் கோயில் கைங்கறி என்று கூட பெண்கள் செய்ய வேண்டும், சேர்வை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்களுக்கு எப்படி தலையிலே காவி கட்ட முடியுதோ அப்படி பெண்கள் தோல்சிலை அந்த காவி புனைந்து எங்களுக்கு ஆகமத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே 2 தரப்பிலே எங்களுக்கு இதை மறைக்கிற விஷயம் நடக்கிறது. அப்படி அதில் ஒன்றுதான் இது நினைக்கிறேன். அந்த கேள்வியுடைய அர்த்தமே சரியில்லை. ஒரு கேள்வி 3 கேள்வி கொடுத்து ஒன்று சரியானது சொல்லுகிறார்கள். அப்ப ஒரு கேள்வி அவமானப்படுத்துவது போல உண்மைக்கு புறன்பா இந்த கேள்வியை ஆக்செப்ட் பண்ணலாம். யாரு இருக்கு முடிவெட்டுகிற கடவுள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள், இது அறியணும்.
ஆனால் அரசு செய்ய வேண்டியது இந்த தவறு செய்த அதிகாரியை கண்டுபிடித்து மக்களுக்கு தெரிவிக்கணும். எங்களுக்கு அதுதான் திருப்தி. அதுபோல நாங்கள் அவரை தட்டிக்கணும் விரட்டன்னு சொல்றத, மேலும் இது போல ஒரு தவறு வராமல் இருக்க வேண்டும். ஆனால் அவரை பொது வழியில நிறுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. ஏன்னா இந்த தவறுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா அரசுக்கு இல்லாத பொறுப்பு யார் நம்ம போய் அதிகாரிகள் தட்டிக்க முடியுமா, மாற்ற முடியுமா? இல்ல அரசு பொறுப்பேற்று இந்த தவறான தவறுகள் மக்கள் மத்தியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அகற்றவில்லை ஆனால் அரசும் கூட எங்களை வச்சிக்கிறதோ என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. தினத்தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்.